ஹே ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. வாங்க இன்றைக்கி சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லீவு நாளில் செஞ்சு கொடுத்தா அவங்க குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ நான் பச்சை பட்டாணி, சேர்த்து கொஞ்சம் நம்ம கிளறி ஊட்டிக்கிடுவோம். அப்புறம் நான் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸு எல்லாம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கரலாம். குடை மிளகாய் சேர்த்துக்கரலாம் கலராக. இப்போ நம்ம போட்டிருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். ஸ்டவ்வை எப்போயுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். இப்போ கேரட்டும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இந்த டயத்தில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கிறேன். சர்க்கரை போடுறதுனால காய்கறிகளோட கலர் மாறாமல் இருக்கும், பச்சையாகவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாதாங்க உண்மையான டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர். இந்த கலவையை அப்படியே நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்சுருக்கிற வெள்ளை சாதத்தில் நம்ம சேர்த்துக்கரலாம். சேர்த்து கிளறி விடணுங்க. எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி நம்ம கிளறணும். இப்போ பாருங்கள், சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா ரைஸ்லையும் கலந்து விட்டுக்கறணும் நல்லா. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லீவு நாளில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லுங்கள். ஃப்ரைட் ரைஸ் கூட சிக்கன் சேர்த்து சாப்பிடுங்க, இன்னுமே சாப்பாடு காலி ஆயிரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. தேங்க்யூ.